திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நேற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி முற்றுற்று பார்க்க மொழிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமனிருந்திடம் சிற்றம்பலமென்று சேர்ந்து கொண்டேனே. திருச்சிற்றம்பலம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி எனும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். நெற்றிக்கு முன்னால் புருவத்துக்கு நடுவில் பொருந்தி சாதனை செய்தால் என்ன ஆகும்? உள்ளத்தில் உரைக்கும் மந்திரம் ஒளி வடிவாகும். அந்த அறிவு ஆகாயமே ஜீவனின் பற்றுக்கோடு ஆகிய பரமனின் இருப்பிடம் என்று அறிந்து கொண்டு நான் அங்கு சென்று சிவனுடன் சேர்ந்து கொண்டேன் என்று எவ்வளவு அழகாக திருமூலர் கூறுகிறார் பாருங்கள். நமது இரண்டு புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை ஆக்ஞா சக்கரம் அல்லது நெற்றிக்கண் பகுதி என்று கூட கூறலாம். தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டிய இடம் இதுதான். அந்த புருவ மத்தியையே ஆழ்ந்து கவனித்து தியானிக்கும் போது அங்கே ஒரு பேரொளி தோன்றிவிடும். மந்திரங்களின் நுட்பமான ஒலியும் ஒளியும் அங்கே புலப்பட்டுவிடும். பற்றற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு பற்றுக்கோடாக விளங்கும் அந்த பரம்பொருள் யார்? பரம்பொருள் ஜீவன். ஜீவனா சிவனா? சிவன்தான் என்று நமக்கு தெரியும். அதனால் அந்த பரம்பொருள் சிவன் குடிக்கொண்டிருக்கும் உண்மையான இடம் அதுதான். தில்லை சிதம்பரம் என்பது வெளியே இருக்கும் கோயில் மட்டுமல்ல, நமது உடம்பிற்குள் இருக்கும் இந்த நுட்பமான ஒளியிடமே உண்மையான சிற்றம்பலம் என்பதை உணர்ந்து நான் அந்த இடத்தை சென்று அடைந்தேன் என்கிறார் திருமூலர். இதில் உள்ள ஒரு தத்துவ கதையை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். பண்டைய காலத்தில் சித்தர்கள் காடு மேடு என்று அலைந்து இறைவனை தேடினார்கள், யாவரும் அறிந்ததே. ஆனால் திருமூலர் போன்ற ஞானிகள் கண்டடைந்த உண்மை என்னவென்றால், உடல் என்பது ஒரு கோயில், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று பாடியவர் அவர். ஒருமுறை ஒரு சீடர், இறைவன் எங்கே இருக்கிறார்? சிதம்பரத்திலா காசியிலா என்று கேட்டாராம். அதற்கு திருமூலர் இந்த ரகசியத்தை சொன்னதாக கருதலாம். வெளியுலகில் நாம் தேடும் சிற்றம்பலம், அதாவது சிதம்பரம் என்பது ஒரு குறியீடு தான். எப்படி சித் பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித் என்றால் அறிவு உணர்வு, அம்பரம் என்றால் வெளி அல்லது ஆகாயம் என்று நாம் கருத வேண்டும். அதாவது நமது புருவ மத்தியில் மனதை நிலைநிறுத்தும் போது அங்கே ஒரு வெட்டவெளி ஆகாயம் போன்ற அனுபவம் கிடைக்கும். அந்த பேரறிவின் வெளிச்சத்தில் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். நெற்றிக்கண் ரகசியம் என்ன என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானக்கண் அல்லது ஆக்கினை சக்கரம், ஆக்ஞா சக்கரம் என்று கூறுவோமே, அதுதான் இருக்கிறது. உலக ஆசைகளை விட்டுவிட்டு அந்த புருவ மத்தியிலேயே பார்வையை உள்நோக்கிய பார்வை அது நிலை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? ஒளி தோன்றிவிடும். அந்த ஒளியே இறைவன் என்று நாம் கண்டு கொள்ளலாம். இந்த பயிற்சியை செய்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத பேரின்ப நிலை கிடைத்துவிடும் என்பதே இப்பாடலின் கதையும் கருத்தும் ஆகும். சுருக்கமாக சொன்னால், வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உனது புருவ மத்தியாகிய ஆக்ஞா சக்கரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி அங்கே ஒளி வடிவில் இறைவன் தோன்றுவான். அந்த இடமே உண்மையான சிதம்பரம், அதாவது சிற்றம்பலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.